கவின் என்று ஒரு குட்டி பையன் இருந்தான். கவினுக்கு வரைதல் ரொம்ப பிடிக்கும். ஆனா ஒரு பிரச்சனை, அவன் பென்சில் ரொம்ப சிறியதாக இருந்ததால் அதை கூர்மைப்படுத்தவே முடியவில்லை. ஒரு மாலை கவின் விளையாட்டு மைதானத்தில் விளையாடிக்கிட்டு இருந்தபோது தரையில் ஒரு ஒளிரும் பொருள் தெரிந்தது. அவன் சென்று எடுத்தான். அது ஒரு மாயப் பென்சில். அது ட்விங்க் ட்விங்க் என ஒளி வீசியது. கவின் ஆச்சரியப்பட்டான். இது என்ன பென்சில்? சாதாரண பென்சில் மாதிரி இல்லையே. அவன் வீட்டுக்கு போய் அதை சோதிக்க நினைத்தான். அவன் பென்சிலால் ஒரு சூரியன் வரைந்தான். அடுத்த நொடி அறை முழுவதும் வெப்பமான பொன்னிற ஒளி பரவியது. அவன் ஐஸ்கிரீம் வரைந்தான். உடனே உண்மையான ஐஸ்கிரீம் மேசையின் மீது தோன்றியது. கவின் மகிழ்ச்சியில் தள்ளாடி போனான். அடுத்த நாள் பள்ளிக்கு சென்றபோது நண்பர்கள் எல்லாரும் சோகமாக இருந்தார்கள். ஏனென்றால் பிளே கிரவுண்டில் இருந்த ஸ்லைடு உடைந்திருந்தது. அதைக் கண்டு ஆசிரியர் சொன்னார், குழந்தைகளே, ஸ்லைட் சரி செய்ய சிறிது நேரமாகும். கவினுக்கு அப்போது ஒரு நல்ல யோசனை வந்தது. அவன் அமைதியாக அந்த மாய பென்சிலை எடுத்து தரையில் ஒரு புதிய பெரிய ஸ்லைடு வரைந்தான். அதைப் போல பிளே கிரவுண்டில் ஒரு நிறமுள்ள ஒளி வீசும் புதிய ஸ்லைடு மாயமாக தோன்றியது. குழந்தைகள் எல்லோரும் சந்தோஷமாக கத்தினார்கள், ஏயி, புதிய ஸ்லைட்! ஆசிரியர் அதிசயத்தோடு பார்த்தார். ஆனா கவின் அதை ரகசியமாகவே வைத்தான். அன்றிரவு அந்த மாய பென்சில் மெதுவாக கிசுகிசுத்தது. நல்ல வேலையா செய்தாய் கவின், ஆனால் நினைவு வை, நன்மை செய்கிற போதுதான் மாயம் அதிகமாக வேலை செய்யும். கவின் சிரித்துக்கொண்டே சொன்னான், சரி பென்சில், இனிமேலும் நான் நல்லதைத்தான் செய்வேன் என்று கூறினார். இதிலிருந்து என்ன தெரியுது? மேஜிக்காவே இருந்தாலும் நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்த வேண்டும்.